அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வகத் வரதல் ஹபரு அன் சய்யிதில் பஷர் அன்னஹு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு ஆமில லிமா பாதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ் அல் அமானிய. ரவாஹு துர்முதி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள், அறிவாளி யாரென்றால் தம்முடைய நப்சை கட்டுப்பட செய்து மௌத்துக்கு பின்னால் நடைபெறப்போகிற அந்த நிகழ்வுகளுக்காக எவர் அமல் செய்கிறாரோ அவர் அறிவாளி. இயலாதவர் யாரென்றால் தன்னுடைய மனோ இச்சைக்கு தக்கவாறு தம்முடைய நப்சை தொடரச் செய்கிறார். அல்லாஹ் மீது பல்வேறுபட்ட கற்பனைகளை செய்து கொண்டிருக்கிறாரே, அவர்தான் ஆஜிஸாக இருக்கிறார், அறிவற்றவராக இருக்கிறார் என்று அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் அக்ல் என்கின்ற அந்த அறிவை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான். அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, வளர்க்க வேண்டுமோ, அந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும். அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் அருட்கொடைதான் அல் அக்லு. முதலிலே படைத்தது அக்லைத்தான். அக்லை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், அக்லு பிரகாரம், அதனுடைய யோசனை பிரகாரம் நாம் வாழ தலைப்பட வேண்டும். தூர நோக்கோடு செயல்பட வேண்டும். தூர நோக்கு என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய அத்தியாயம் முற்றுப்பெறப் போவதில்லை. அடுத்து ஓர் அத்தியாயம் இருக்கிறது, மறுமை காலம். அந்த மறுமை காலத்துக்காக, மௌத்துக்கு பின்னாடி உண்டான அந்த மறுமை பேறுகளுக்காக நாம் அமல் செய்தோம் என்றால் நம்முடைய அக்களை பயன்படுத்துகிறோம் என்பது பொருளாகும். அப்படி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்தோம் என்றால் நாம் அறிவாளியாக இருக்க முடியாது, அறிவற்றவர்களாக இருப்போம் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மீது நாம பல்வேறுபட்ட கற்பனைகளை நாம் செய்து கொண்டு, நான் நினைத்தது நடைபெறவில்லையே என்று ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் என்றால், உளறிக் கொண்டிருந்தார் என்றால் அவர் அறிவற்றவராக இருக்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், கண்ட்ரோல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைக்கக்கூடாது என்பது இந்த ஹதீஸுடைய கருத்து. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அறிவு இருக்கிறதே, அது ஒரு மாபெரும் அருட்கொடை என்று நாம் ஏன் கூறினோம் என்றால், நம்முடைய அறிவை வைத்து அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடிகிறது, அவனுடைய சர்வசக்தியை. நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடைபெறுகின்றன, நம்முடைய தொழில்துறையில் எவ்வளவோ காரியங்கள் நடைபெறுகின்றன. சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும். ஆனால் எத்தனையோ காரியங்கள் நடைபெறுகின்றனவே, இவற்றுக்கெல்லாம் பின்னாலே ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் நம்முடைய அறிவை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏக இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தை விளங்க முடியும். இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை நாம் விளங்க முடியும், அவருடைய ரிசாலத்தை விளங்க முடியும். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பாஸ் இருக்கிறது என்பதையும் கூட நம்முடைய அறிவை வைத்தே நாம் அறிய முடியும் என்று நாம் கூறவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வாஷஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் குர்ஆனில். அது ஒரு பெரிய ஹுஜ்ஜத்தாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் மலையிலே வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதியிலே வாழ்ந்தாலும் கூட அவன் தம்முடைய அறிவை பயன்படுத்தி ஏக இறைவனுடைய ஆற்றலை அவன் தெரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கவே செய்வான். அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று அவன் உயிர்த்து உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். நாமும் கூட அப்படித்தான் அல்லாஹ் வழங்கிய அந்த அறிவை எப்படியெல்லாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்த வேண்டும் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிய முடிகிறது. குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுவான், அஃபலா யஅகிலூன். இதோ ஒரு வசனம், தில்கல் அம்சால் நதுரிபுஹா லின்னாஸ். குர்ஆனிலே பல்வேறுபட்ட உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு உபதேசங்கள் செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். யார் தம்முடைய அறிவை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அதை நன்கு விளங்கிக் கொள்வார்கள்.
நாம் அறிவை பயன்படுத்த வேண்டுமே, குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டுமே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவேதான் அறிவு என்பது ஒரு மாபெரும் அருட்கொடை. இப்னுல் முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் வினவப்பட்டது, ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சிறந்த பாக்கியம் எது என்று கேட்கப்பட்டது. பதில் சொன்னார்கள், கரீசத்து அக்லின், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான அறிவு. இந்த உலக முன்னேற்றத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள், எத்தனை பேர் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆலோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், வாழ்க்கையில வளம் பெறுகிறார்கள், முன்னேறுகிறார்கள். எப்படி, எதை வைத்து முன்னேறுகிறார்கள்? தங்களுடைய இந்த அறிவு வளத்தை வைத்துத்தானே. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவன் எத்தனை மொழிகளை மனப்பாடம் செய்து அந்த மொழிகளை பேசுகிறான், நாம் பார்த்தோம் அல்லவா, வலைதளங்களில் பார்த்தோம் அல்லவா. இதற்கு பின்னால் இருப்பது அறிவு தானே. இந்த அறிவை படைத்தது யார்? அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான செல்வம் என்னவென்று கேட்டால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு. கேள்வி கேட்டவர் மறுபடியும் கேட்டார், சரி, ஒருவனுக்கு அந்த அறிவு இல்லை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தவில்லை, அவனுடைய அறிவிலே தீட்சண்யம் இல்லை, என்ன செய்வது? அதபுன் ஹசன், நல்லொழுக்கத்தோடு அவன் வாழ வேண்டும். நல்லொழுக்கம் அவனிடத்திலே இல்லை, அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, என்ன பண்ணுவது? அப்படியானால் ஒரு நல்ல சகோதரனை அஃபுன் சாலிமன் அவன் தேடி பார்க்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். எஸ்தஷீர், அவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவன் செயல்பட வேண்டும். அப்படியும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? ஒரு நல்ல சகோதரன் கிடைக்கல, நல்ல ஒரு வழிகாட்டி கிடைக்கல, நல்ல ஒரு ஆலோசகர் கிடைக்கல, அட்வைசர் கிடைக்கல, என்ன பண்றது? சம்தும் தவீல், அமைதியாக இருந்து கொண்டே அவன் காயை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டும். கண்ணா பின்னா என்று செயல்படக்கூடாது, மனம் போன போக்கிலே செயல்படக்கூடாது. சம்தும் தவீல் என்று சொன்னார்கள். சம்தும் தவீலும் இல்லாவிட்டால், அவனிடத்தில் அந்த அமைதி இல்லாவிட்டால் செத்து போவது நல்லது என்று சொன்னார். மௌத்தும் ஆஜிலும், அவன் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது நல்லது என்று சொன்னார். இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அறிவுரைகள், ஆலோசனைகள், அவருடைய பதில்களிலிருந்து நாம் பெறுவது என்னவென்று கேட்டால், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அறிவை பயன்படுத்த வேண்டும் அல்லவா. அப்படி இல்லாத போது வேறு சில சிறப்பம்சங்களை எல்லாம் தந்திருக்கிறானா இல்லையா, அதையாவது அவன் பயன்படுத்த வேண்டும் அல்லவா. இதுதான் அந்த ஹதீஸினுடைய ஒரு சாராம்சம். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்கள் அருமை சகோதரர்களே. அப்படியானால் ஒரு மனிதன் தம்முடைய அறிவை பயன்படுத்தாத போதுதான் அவன் வழிகட்டு போகிறான். அந்த ஹதீஸினுடைய மற்றொரு பகுதி, தம்முடைய மனோ இச்சைக்கு தக்கவாறு வாழ்கிற போதுதான் போதை பொருள்களை அவன் அனுபவிக்கிறான், குடிப்பழக்கங்களுக்கு அவன் ஆளாகிறான், தம்முடைய பெற்றோரை அவன் துன்புறுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், எப்படியெல்லாம் போகிறான். தம்முடைய மனோ இச்சை ஆசைக்கு அவன் அடிபணிகிறான். நேற்று இரவு ஒரு நண்பர் கேள்வி கேட்கிறார், 2 குடும்பங்கள் ஹஜ்ரத், 2 குடும்பங்களிலே தந்தைமார்கள் வயசானவர்களாக இருக்கிறார்கள். 2 தந்தைகளையும் ஒரு பையன், 2 குடும்பத்திலுமே அந்த வீட்டு பையன் மிரட்டுகிறான், இப்பவே எங்களுக்கு சொத்து எழுதி வை என்று, இப்பவே நீ உயிரோட இருக்கிறப்பவே சொத்து. ஆனா 2 பேருமே அந்த பெற்றோரை கவனிக்கவே இல்லை. 2 பேருமே கவனிக்கவே இல்லை. ஒரு பையன் தான் தொந்தரமா இருந்தான், இன்னொரு பையன் தந்தை விட்டு போயிட்டான். என்ன பண்றது? என்ன சட்டம்? மார்க்க ரீதியா இப்ப அவர் சொத்து எழுதி கொடுத்தாகணுமா? ஏத்தாப்புல ஒரு மனம் இருக்கு, அந்த மனை எழுதித்தா, அது நீ வீட்டை விட்டு வெளியே போ. தந்தையை பார்த்து மகன், நீ வீட்டை விட்டு வெளியே போ. யோசித்து பார்க்கிறோம் மறுமை. இதற்கு மார்க்க தீர்வு என்ன? மார்க்க தீர்வை நாம் சொல்லுகிறோம். வேணுமானால் எழுத்துப்பூர்வமாக சொல்லலாம், அதை வைத்து நீங்க நாட்டக்காரங்க பேசுங்கன்னு நாம் சொன்னோம். இப்படி ஒரு மனிதன் தான் தோண்டித்தனமாக நடக்கிற போது, தம்முடைய அறிவை பயன்படுத்தாத போது அவனை பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆஜிஸி என்றார்கள். அவன் 1ஆம் நம்பர் மடையன், அறிவற்றவன் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தெருவை கடந்து செல்கிறார்கள். சிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கலீஃபாவை பார்த்த உடனே எல்லா சிறுவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர், மிக பிரமாதமான நபித்தோழர், அவர் மட்டும் அப்படி தைரியமாக நின்றார். மற்ற இளம் சிறுவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள், இவர் மட்டும் தைரியமாக நின்றார். உமர்லான் ஆச்சரியமா கேட்டார்கள், மாலக்க என்ன விஷயம், நீ மட்டும் தைரியமாக நிற்கிறாயே? அப்போது அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அறிவுபூர்வமா சொன்னார், யா அமீர் அல் மூமினின் லம் அக்குன் அலா ரீபத்தின் ஃபாகாஃபுக, உங்களை பத்தி எனக்கு என்ன பயம், என்ன குழப்பம்?
நான் பயந்தால் அல்லவா ஓடுவது, நீங்கள் ஒரு நீதிமிக்க கலிஃபாவாயிட்ட. சரி, அது போகட்டும். வலம் யக்குனி தரீக்கு தையிக்கா, நான் உங்களுக்கு வழிவிடுவது என்றால் தெரு ஒன்றும் நெருக்கடியா ஒன்றில்லை, தெரு விசாலமாகத்தான் இருக்கிறது, நீங்கள் உங்க வழியே போறீங்க, நான் ஏன் ஓடி ஓடியணும்னு கேட்டாரு. வனம் யக்குனி தரீக்கு லையிக்கா உசவுலக்க, தரீக்கு லையிக்கா இருந்தால் தானே உங்களுக்கு நான் இடம் தர வேண்டும், எனவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். உமர்லான் புன்னகை பூத்தார்கள் நாம் பார்க்கிறோம். இங்கே தம்முடைய அறிவை அருமை சகோதரர்களே அந்த நண்பர் பயன்படுத்துகிறார். உமர் பின் அப்துல் அசீஸ், அடுத்த உமர், இரண்டாம் உமர், அவர் ஒரு நண்பரை கவர்னராக நியமனம் பண்ணார். அவருடைய ஆட்சி காலம் மிகவும் குறைந்த காலம் தான், 2 years, 2 வருஷத்துக்கு நெருக்கமாக தான் அவர் கலீஃபாவா இருந்தார். அவர் ஒருத்தரை கவர்னராக ஆளுநராக ஏற்படுத்துறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லப்பட்டு, இவரை போய் நீங்க ஆளுநராக ஏற்படுத்துறீங்க, இன்னும் ஹதீசு சின்னி, அவருக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா இல்லையாண்டே தெரியல, அவர் ரொம்ப இளம் வயது படைத்தவராக இருக்கிறாரு. வலா நராகு எலுபத்து அமலக்க, நீங்க உங்களுடைய ஆணைகள் எல்லாம் கரெக்டா அவர் செயல்படுத்துவாராங்கிறது எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை, அவரை போய் நீங்க பண்றீங்களே. உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்விகளை, இந்த ஆட்சேபனைகளை மனசில் வாங்கி கொண்டு அந்த இளைஞரை, எந்த இளைஞரை நியமனம் பண்ணினார்களோ கவர்னராக, பாகதல் அகுதம் என்று, நான் கிலாபத்து அடிப்படையில என்னென்னவெல்லாம் அரசாங்க உத்தரவுகள் பிறப்பிக்கிறனோ மார்க்க ரீதியாக, மார்க்க அடிப்படையில் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவரிடத்துல அகுது வாங்கினார்கள். சொன்னார்கள், மா அராக்க ததுபத்து அமலக்க லி ஹதாசத்திக்க, உங்களால் செய்ய முடியுமா, நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள், வயது குறைவானவராக இருக்கிறீர்கள், அமல்களை எல்லாம் சரியாக நீங்கள் கட்டுப்பாடாக செய்ய முடியுமா, சீராக செம்மையாக செயல்பட முடியுமா என்று கேட்டார்கள். உன்ன அந்த ஃபத்தா சொன்னார், அந்த இளைஞர் சொல்கிறார், ஒரு பாடலாக படித்து காண்பிக்கிறார். வலைஸ யஸீதுல் மர்அ ஜஹலம் வலா அமா இதா கான தா அக்கலின் ஹதாசத்து சின்னின். ஒரு மனுஷன் அறிவாளியாக இருந்தான் என்றால் அவனுடைய முதுமை என்ன, அவனுடைய இளமை கூட எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொன்னார். ஹதாசத்து சின்னானால் இளமை. அந்த இளமை இருக்கிறதே அவருக்கு ஒரு முட்டாள்தனத்தையோ அல்லது ஒரு குருட்டுத்தனத்தையோ அதிகரிக்காது என்று யார் சொல்லுகிறார்? அந்த இளைஞர் சொன்னார், நான் இளைஞன் தான், ஓகே, இருந்தாலும் கூட ஒரு அறிவோடு நான் நடந்தேன் என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் பதில் உரைத்தார். யாராக இருந்தாலும் சரி தம்முடைய அக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடத்தினுடைய சாராம்சமே அதுதான். குர்ஆனிலேயும் சரி ஹதீஸிலேயும் சரி மிக அருமையான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாளைக்கு நாம் பார்க்க முடியும். நம்முடைய அறிவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு பெரிய அளவுக்கு பின்தங்கி வாழ்கிறார். அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான். ஆனால் அந்த அறிவை வெளிப்படுத்தவில்லை, ஆற்றலை வெளிப்படுத்தவில்லை, அதை வைத்து வாழ்க்கையிலே வளம் பெறவில்லை, பெரிய பதவிகளுக்கு செல்ல முடியவில்லை. இதன் காரணமாக நாம் தாழ்த்தப்பட்ட ஜாதியை போன்று நாம் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அக்களுக்கு இவ்வளவு பெரிய முதன்மை தந்திருக்கிறது என்பதை நாம் விலகி கொண்டோம் என்றாலே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக சிறந்த அறிவாளிகளாக, திறனாளிகளாக, அவர்கள் மூலமா இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ பயன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய முடிகிறது. வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹதீஸுகளுடைய அந்த போதனைகள் பிரகாரம் நம்முடைய சமுதாயம் செயல்படுவதற்கு நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.